வணக்கம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு நீள ஃபீச்சர் ஃபில்ம் எடுக்கிறது ஒரு சைடு அப்படின்னா, ஷார்ட் ஃபில்ம்ஸ் எடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்துடுச்சு. தேங்க்ஸ் டு யூடியூப் போன்ற தளங்கள். ஸோ அதில் வந்து நிறைய திறமைகள் வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம், ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல சேனல்கள் இருக்குது யூடியூப்பில். அதில் குறிப்பாக வந்து லுங்கி பாய்ஸ் ராஜ் பிரியன் அப்படிங்கிற அந்த சேனலில் வந்து புதுசாக வெளியாக இருக்கிற ஒரு குறும்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் கேம் அப்படின்னு ஒரு படம். ஸோ அதை நண்பர் ஒருத்தர் அதை வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு பாருங்க அப்படின்னு. ஸோ அதோட விமர்சனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹிடன் கேம் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்தை தான் வந்து ஹிடன் கேமை வச்சு, ஸ்பை கேமை வச்சு கேப்சர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அதே மாதிரியே ஒரு கேங்கு வந்து ஒரு பைக்கில் வராங்க, வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் சரக்கு அடிக்கிறாங்க, ஃபுல்லாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, இன்னும் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவர் காலையிலேயே ஆரம்பிச்சு சரக்குன்னு பார்த்தா இன்னொருத்தர் வந்து ஃபோனில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியாக இருக்குது. அதில் வந்து ஒரு கப்புள் வராங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய கலாச்சாரம் வந்து இந்த என்ன ஓயோ ரூம்ஸ்லாம் நிறைய இப்போ பார்க்குறோம். ஹோட்டல்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி உள்ள இடத்துக்கெல்லாம் வந்து ரூம்ஸை வந்து அவங்க வாடகைக்கு விடுறது, ஓயோ ரூம்ஸு. அதே மாதிரியான ஒரு ஓயோ ரூம்ஸை வந்து ஒரு கப்பல் வந்து ஒரு ரூமில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு இந்த கதை பின்னப்பட்டிருக்கு. அது கப்பல் வந்தவுடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக இதில் இந்த ரூம்குள்ளே ஒரு ஸ்பை கேம் இருக்குது போல் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அந்த பொண்ணும் வந்து நம்ம இங்கே வேண்டாம், நம்ம இங்கே வரும்போது அவர் அந்த ஆள் இப்படி வந்தார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கும் அதுதான் தோணுது ஆக்சுவலாக. ஸோ அந்த இதில் வந்து அந்த பையன் வந்து வெளியே வயிறு பசிக்குன்னு சொல்லி வெளியே போகிறாரு. இல்லை நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போகிறாரு. நமக்கும் ஒரு டென்ஷன், சஸ்பென்ஸ் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வெளியே பைக்கில் போகிறாரு. போகும்போதே அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் போதையில் இருக்கிறதெல்லாம் கீழே இருக்கிறது தெரியுது. அவர் போயிட்டு ஒரு புரோட்டா கடையில் கொத்து புரோட்டா வாங்குறாரு. பிரியாணி வாங்கலாம், கொத்து புரோட்டா வாங்கும்போது அந்த கொத்து புரோட்டா கொத்தும் போதே நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு பதப்பதைப்பு வருது. ஸோ கொத்துறாரு. அந்த பையன், தம்பி இங்கே எந்த ஏரியானா இந்த ஊர் தான், பக்கத்தில் தான் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் டக்குன்னு கருவேப்பிலை கீழே விழுந்துச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன கருவேப்பிலை, ஓஹோ உன் வேலையை பாருன்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்கிறியோ அப்படிங்கிற அந்த லைன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அந்த எழுதப்பட்டிருந்துச்சு அந்த வசனம். ஸோ இப்படியாக வந்து அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அவள் வரும்போது எப்படி கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணால் மட்டும்தான் நீ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக இருக்கட்டும். ஸோ அது ஒரு நமக்கு பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அங்கே நடக்கிற விஷயங்களும் இதையும் மாற்றி காமிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக ஒரு பதப்பதப்பு இருக்க தான் செஞ்சுது. ஸோ கடைசியில் வந்து இவர் வந்து வர்ற மாதிரியும், அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணோட எல்லாம் அறையில் வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரியும், அதில் ஒரு கத்தி குத்து, ரத்த கலரி எல்லாம் வந்து கடைசியில் வந்து அந்த ட்விஸ்ட்டு, அதாவது அந்த ஹிடன் கேமோட ட்விஸ்ட்டு தான் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு 16 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம் வந்து எந்த காட்சியும் வேஸ்ட் பண்ணாமல் நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த டைலாகும் கரெக்டாக தெளிவாக இருந்தது. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் வந்தது, அதை தவிர்க்க முடியாத அந்த கதைக்களம் அப்படின்னு தான் சொல்லணும். அது சப்டைட்டிலோடு வருது, அதெல்லாம் டேஷ் போட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே, குறிப்பாக அந்த நடிகர் அந்த விக்ரமாதித்யனா அந்த பையன், அவன் வந்து இந்த டிக்டாக்ல ரீல்ஸில், இன்ஸ்டா ரீல்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அந்த பையன் நல்ல ஆக்டரு. ஸோ அவரை வந்து கதையின் நாயகனாகவும் அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த அந்த ரவுடிகளாக வர்ற எல்லாருமே வந்து நிறைவாகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அஜித் கண்ணன் அப்படிங்கிறது யாருன்னு தெரில, அவர் தான் ஃபுல்லாக நிறைய இதை பார்த்தேன் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மொத்தத்தில் இந்த படம் ஹிடன் கேம் வந்து ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.